வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். தலைநகர் டெல்லியில் பல்வேறு மத்திய அமைச்சகங்கள் ஒரே இடத்தில் செயல்பட ஏதுவாக கட்டப்பட்டுள்ள 3ஆம் கட்ட கர்த்தவ்ய பவன் கட்டிடத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். பிரதமர் இன்று உத்தரகாண்ட் முதலமைச்சரை தொடர்பு கொண்டு திடீர் வெள்ளம் தொடர்பான மீட்புப் பணி நிலவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதம் தற்போதுள்ள அதே அளவில் 5.5% நீடிக்கும் என ரிசர்வ் வங்கியின் பண கொள்கை குழு அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் கடலூர் சாலை AFT மைதானம் அருகே ரயில்வே மேம்பால பணிகள் தொடங்கியுள்ளதால் போக்குவரத்து மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தலைநகர் டெல்லியில் பல்வேறு மத்திய அமைச்சகங்கள் ஒரே இடத்தில் செயல்பட ஏதுவாக கட்டப்பட்டுள்ள 3ஆம் கட்ட கர்த்தவ்ய பவன் கட்டிடத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். 1.5 லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவில் நவீன முறையில் கட்டப்பட்டுள்ள இந்த 6 மாடி கட்டிடத்தின் பல்வேறு பகுதிகளை பிரதமர் பார்வையிட்டு கட்டிடத்தின் சிறப்பு அம்சங்கள் குறித்து கேட்டறிந்தார். மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர் லால் இந்த சந்தர்ப்பத்தின் போது உடனிருந்தார். இது குறித்து கூடுதல் விவரங்கள். புதிய கர்த்தவ்ய பவன் கட்டிடம் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் சேவை புரிவதிலும் சுயசார்புடன் கூடிய முன்னேறிய இந்தியா ஒன்றை உருவாக்குவதிலும் அரசுக்கு உள்ள உறுதிப்பாட்டின் அடையாளம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் கூறியுள்ளார். அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை விரைவாக மக்களுக்கு எடுத்துச் செல்லவும் நாட்டின் வளர்ச்சியில் புதிய உத்வேகம் ஏற்படுத்தவும் இதனால் ஏதுவாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தலைநகர் டெல்லிக்கான விரிவான சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் ஒரு பகுதியான கர்த்தவ்ய பவன் கட்டிடம் அரசு துறைகளுக்காக கட்டப்பட்டு வரும் இத்தகைய கட்டிடங்களில் முதலாவதாக அமைவதும் குறிப்பிடத்தக்கது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உத்தரகாண்ட் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமியை தொடர்பு கொண்டு உத்தரகாசி மாவட்டத்தில் திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் உதவி மீட்புப் பணிகளின் நடப்பு நிலவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். நேற்று இரவு முழுவதும் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது குறித்து விவரங்களை பிரதமரிடம் தாம் எடுத்துக் கூறியதாக திரு புஷ்கர் சிங் தாமி சமூக ஊடகத்தில் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளை இன்று அவர் வான்வழியை சுற்றி பார்த்து நிலவரங்கள் குறித்து டெஹ்ராடூனில் அவசர மறு ஆய்வு கூட்டம் நடத்தினார். இதற்கிடையே உத்தரகாசி மாவட்டத்தில் மேக வெடிப்பை தொடர்ந்து கீர்கங்கா நதியில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டதால் பாதிக்கப்பட்ட தராலி பகுதியில் இந்திய ராணுவம் மற்றும் மத்திய மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் அடங்கிய மீட்புக் குழுக்கள் போர்க்கால அடிப்படையில் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. இப்பகுதியில் இருந்து இதுவரை 130 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் கீழ் புதுடெல்லியில் செயல்படும் பூசா இன்ஸ்டிடியூட் வேளாண் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நாளை MS சுவாமிநாதன் நூற்றாண்டு சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைக்கிறார். உணவு மற்றும் அமைதிக்கான முதலாவது MS சுவாமிநாதன் விருதையும் அவர் வழங்கி சிறப்பிக்கிறார். MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி அமைப்பும் உலக அறிவியல் அகாடமியும் இணைந்து இந்த விருதை நிறுவியுள்ளன. உணவு பாதுகாப்பு மற்றும் பருவநிலை நீதியையும் நலிவடைந்த பிரிவினருக்கான அமைதி மற்றும் சமத்துவத்தையும் மேம்படுத்துவதில் ஆசிய நாடுகளில் இருந்து முக்கிய பங்காற்றிய தனிநபர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட உள்ளது. அனைவருக்கும் உணவு என்பதை உறுதிப்படுத்தும் முயற்சிகளுக்கு வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த டாக்டர் MS சுவாமிநாதனின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் பசுமை மாறா புரட்சி உயிரி இன்பத்திற்கான பாதை என்ற கருப்பொருள் அடிப்படையில் நாளைய மாநாடு நடைபெறும். பீகார் மாநிலத்திற்கான சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் குறித்து விவாதம் கோரி இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்திய அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை முதலில் இருமுறையும் பிற்பகல் 2 மணிக்கு மேல் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் அலுவல்கள் முதலில் ஒருமுறையும் பிற்பகல் 2 மணிக்கு மேல் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவையில் அமளிக்கு இடையிலே 2024ஆம் ஆண்டு வர்த்தக கப்பல் மசோதா அமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவால் கொண்டு வந்து திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக 80 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே நாளில் ஹிரோஷிமா நாகாசாக்கி அணுகுண்டு தாக்குதலில் பலியானவர்களுக்கு அவையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. மாநிலங்களவையில் முன்னாள் உறுப்பினர் சத்யபால் மாலிக் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அமளிக்கு இடையிலே கடல்வழி சரக்கு போக்குவரத்து மசோதா அவையில் நிறைவேற்றப்பட்டது. ரிசர்வ் வங்கியின் பண கொள்கை குழு வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை தற்போதுள்ள அதே அளவில் 5.5% தொடர முடிவு செய்துள்ளது. மும்பையில் 3 நாட்களாக நடைபெற்ற பண கொள்கை குழுவின் கூட்டத்திற்கு பின்னர் இன்று இவ்வாறு அறிவிக்கப்பட்டது. நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பற்றிய ரிசர்வ் வங்கியின் கணிப்பும் தற்போதுள்ள அதே அளவில் 6.5% நீடிக்கிறது. நடப்பாண்டில் பணவீக்கம் 3.1% இருக்கும் என்றும் ரிசர்வ் வங்கி கணிப்பு வெளியிட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் கடலூர் சாலை AFT மைதானம் அருகே ரயில்வே மேம்பால பணிகள் தொடங்கியுள்ளதால் போக்குவரத்து மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் விவரங்கள். புதுச்சேரி அரசானது ரூபாய் 72 கோடி செலவில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க முதல்கட்ட பணிகளை தற்போது தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக அந்த சாலையில் தற்போது போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கடலூரிலிருந்து வரும் பேருந்துகள் மற்றும் கனரக நடுத்தர வாகனங்கள் மரப்பாலம் சந்திப்பில் இடதுபுறமாக திரும்பி 100 அடி சாலை வழியாக செல்ல வேண்டும் என போக்குவரத்து துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் கடலூரிலிருந்து வரும் ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனம் மற்றும் பள்ளி பேருந்துகள் மட்டும் முதலாப்பேட்டை சாலை வழியாக சென்று அம்பேத்கர் சாலை வழியாக சோனாம்பாளையம் சந்திப்பு நோக்கி செல்ல வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேபோல் வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலை சந்திப்பில் இருந்து வரும் பேருந்து உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் கடலூர் சாலை நீதிமன்றம் வளாகம் அருகே அமைக்கப்பட்டுள்ள புதிய சிமெண்ட் சாலை வழியாக செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக கந்தன் கருணாகரன். குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் கலாச்சாரத்தை உலகளவில் மீண்டும் நிலைநிறுத்தும் நோக்கத்திலான உலக தாய்ப்பால் வாரம் இம்மாதம் 1ஆம் தேதி முதல் கடைபிடிக்கப்படுகிறது. பிறந்த குழந்தைக்கு முதல் 6 மாதங்கள் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுப்பதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து அனைத்து நாடுகளிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. உலக தாய்ப்பால் வாரம் குறித்தும் புதுச்சேரியில் இது தொடர்பாக நடைபெறும் நிகழ்ச்சிகள் குறித்தும் சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல் எமது செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஒரு வார காலமா நம்ம எல்லா இன்ஸ்டிடியூஷன் புதுச்சேரியில இருக்க அனைத்து துறைகளுக்கும் இன்க்ளூடிங் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருக்குமே இதை செலிப்ரேட் பண்ணி இதுல விழிப்புணர்வு கொண்டு வர நம்ம சொல்லியிருக்கோம். இது வண்டிகள் ஏற்பாடு பண்ணி அதுக்கு தகுந்த மெட்டீரியல் போட்டு வீதி வீதியா வலம் வர வைக்கிறது ஒண்ணு. இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஒரு அரை மணி நேரம் பொதுமக்கள் அந்த பேஷண்டா அவங்கள கூட்டு உட்கார வச்சு பேசி சோசியல் ஒர்க்கர் மூலயமாவோ, ANM மூலயமாவோ, ஆஷாஸ் மூலயமாவோ அந்த இதை நாங்க செயல்பாடு பண்றோம். அதுக்கப்புறம் டிராமாஸ், கலை நிகழ்ச்சிகள் மூலயமாவும் பண்றோம். போஸ்டர்ஸ் PHCல எல்லா இடத்துலயும் தாய்ப்பால் தினத்தை கொண்டாடுறதுக்கு அதையும் வைக்கிறோம். தாய்ப்பால் கொடுக்கறதுடைய பலன்கள், குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி உருவாகுது, மதருக்கும் சைல்டுக்கும் ஒரு பாண்டிங் உருவாகுது, அப்புறம் மதரையும் கர்ப்பகால தொந்தரவுகள்ல இருந்து எப்படி விடுபட வைக்கிறது, இதெல்லாம் சொல்லி விழிப்புணர்வு எடுத்து பண்றோம். புதுச்சேரியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பில் சேர விண்ணப்பித்து இடம் கிடைக்காதவர்களும் அண்மையில் 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வில் வெற்றி பெற்றவர்களும் வரும் 7, 8 மற்றும் 11ஆம் தேதி குருசுக்குப்பம் NKC அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் கலந்தாய்வில் பெற்றோருடன் 10ஆம் வகுப்பு ஆவணங்களை எடுத்து வந்து கலந்து கொள்ளலாம் என பள்ளி கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி குடியிருப்பு சான்றிதழ் இல்லாத மாணவர்கள் 11ஆம் தேதி மதியம் 2:30 மணிக்கு கலந்தாய்வுக்கு வரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் காரணமாக இன்றைய தினம் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளைய தினம் வட தமிழகத்தின் அநேக இடங்களிலும், தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வரும் 12ஆம் தேதி வரை மழை நீட்டிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் RK பேட்டையில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னையில் இன்று தொடங்குவதாக இருந்த கிராண்ட் மாஸ்டர் சதுரங்க போட்டிகள் எதிர்பாராத தீ விபத்து காரணமாக நாளை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. போட்டிகளுக்கான புதிய அட்டவணை விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சதுரங்க போட்டியில் பங்கேற்க வந்துள்ள வீரர்கள் மற்றும் இதர அலுவலர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருகில் உள்ள விடுதிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். போட்டி நடைபெறும் தளம் பாதுகாப்பாகவே உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காசநோயை குணப்படுத்துவதில் முறையான சத்துணவின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு முக்கிய ஆய்வு இந்நோய் பற்றிய உலக அளவிலான கொள்கையில் தாக்கம் ஏற்படுத்தியுள்ளது. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் தலைமையில் ஜார்க்கண்டில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வில் காசநோய் தாக்குதலையும் இந்நோயினால் ஏற்படும் மரணங்களையும் கூடுதல் சத்துணவு மூலம் கணிசமாக குறைக்கலாம் என்பதற்கான முதலாவது ஆதாரமாக அமைந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தலைநகர் டெல்லியில் பல்வேறு மத்திய அமைச்சகங்கள் ஒரே இடத்தில் செயல்பட ஏதுவாக கட்டப்பட்டுள்ள 3ஆம் கட்ட கர்த்தவ்ய பவன் கட்டிடத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். பிரதமர் இன்று உத்தரகாண்ட் முதலமைச்சரை தொடர்பு கொண்டு திடீர் வெள்ளம் தொடர்பான மீட்புப் பணி நிலவரங்கள் குறித்து கேட்டறிந்தார்.
வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதம் தற்போதுள்ள அதே அளவில் 5.5% நீடிக்கும் என ரிசர்வ் வங்கியின் பண கொள்கை குழு அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் கடலூர் சாலை ஏஎப்டி மைதானம் அருகே ரயில்வே மேம்பால பணிகள் தொடங்கியுள்ளதால் போக்குவரத்து மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.